மதுரை அலங்காநல்லூர் போராட்டத்தில் பங்கேற்று ஆதரவு தெரிவிக்க வந்த இசையமைப்பாளர் ஜி வி பிரகாசிடம் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இந்த ஜல்லிக்கட்டுக்காகவே நீங்க ஒரு பாடல் இயக்குறீங்க, வரவேற்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு இந்த நடக்கிற போராட்டத்துக்கு இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆதரவு கொடுத்திருக்கீங்க? ஏங்க, என்னுடைய சகோதர சகோதரிகள் நேத்து நைட்ல இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் கிளம்பி வந்திருக்கேன். நேத்து நைட்டே கிளம்பி எல்லாரையும் பார்க்க வந்திருக்கேன். ஒருத்தரையும் சந்திச்சுட்டு தான் போவேன். இன்னைக்கு காலையில சேலம்ல போராட்டம் பண்ணிருக்கோம். நாங்க தான் போராட்டம் பண்ணிருக்கோம். நம்ம ஜல்லிக்கட்டோடைய பேன் எடுக்கணும். அவங்க அதே மாதிரி பீட்டாவை பேன் பண்ணணும். இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில இவ்வளவு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. இது பொதுமக்கள் மத்தியில வந்திருக்கு நினைக்கிறீங்க? டெஃபினட்டா இப்ப வந்திருக்கு. எல்லாருக்குமே அவங்களுடைய பொறுப்புகள் தெரியுது. யார் நம்மள ஏமாத்துறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது. அதனால இங்க வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். எதுக்கு வந்திருக்காங்க? டெஃபினட்டா சேஞ்ச் வேணும். நம்ம எங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது பண்றதுக்கு தான் அரசு இருக்கு. இந்த போராட்டத்துக்கு ஆதரவா ஏற்கனவே ஊர் மக்கள் அனைவருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு ஆதரவா பல்வேறு இடங்களில் தமிழகம் உள்ள போராட்டம் நடவடிச்சிட்டு இருக்கு. இப்ப அடுத்த கட்டமா இந்த போராட்டம் என்ன மாதிரி போக நினைக்கிறீங்க? இந்த விடுதலை ஒண்ணு தீர்வா? இளைஞரோட விடுதலை அப்படி இல்லாம ஜல்லிக்கட்டு நடத்தணுங்கிறதா தீர்வா? ஜல்லிக்கட்டு நடத்தணுங்க. நம்மளோட பிரீட்ஸை யார் காப்பாத்துவா? A2 ப்ரொடியூஸ் பண்ற மில்க் ப்ரொடியூஸ் பண்ற கவுஸ்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டு வருது. நம்மளோட பெஸ்ட் பிரீட் கவுஸ் எல்லாமே பிரேசில்ல இருக்கு. நமக்கு எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம்னா தமிழரோட ஐடென்டிட்டி என்ன? உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி. உலகத்திலே மூத்த குடி தமிழ் குடி. நம்ம ஐடென்டிட்டிய யாருக்காகவும் எதுக்காகவும் லூஸ் பண்ண முடியாது. என்னோட சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நல்லா விசாரிச்சு வந்திருக்கேன். எல்லாரையும் பார்த்துட்டு தான் போவேன். தமிழர்களுக்காக தமிழர் உணவு மட்டுமில்லாது தமிழரின் சின்னமான அந்த அடையாளங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் இவர்கள் முக்கிய கோரிக்கையா இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கூர் மதுரையில் அலங்காநல்லூரிலிருந்து நாகராஜன்.